நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லவில்லை. ஏன்னா ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பை இப்போ தான் துவக்கிறோம். 3 வாரமாக அந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்மகிட்ட வந்து சேரல. ஏன்னா இப்போ எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர்கள். ஒவ்வொரு இடத்துல சப்ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க. நிறைய இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து கணக்கில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ பேர் இருக்கான்னு கணக்கெடுத்த பிறகு தான் நம்ம இதில் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆளே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறத ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சி வழியாக நம்ம எடுக்கிறோம். ஸோ உங்கள் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். டிஎன்பிஎஸ்சி வழியாக எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அது எல்லாம் இப்போ என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் எடுக்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வழியாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ என்ன பண்ணுறோமோ அதான் பண்ண முடியும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவங்க வந்து இல்லை இந்த சப்ஸ்டேஷன்ல ஒப்பந்த பணியாளர்கள் கணக்கெடுப்பு நடந்த பிறகு நம்ம வெளியிடுவோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்கிட்ட நிறைய ஒப்பந்த தொழிலாளர் வந்து பேசினாங்க. அவங்க விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பேர்னு கணக்கெடுத்து முடிச்ச வரைக்கும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலாம், நம்ம வெளியிடுவோம், நம்மளுடைய அவங்க சிஸ்டமில் கொண்டு வருவோம். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது, அவங்க என்ன ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸ்கில்டா அன்ஸ்கில்டு லேபராக இருக்காங்களா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ தான் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற பண்ணிக்கோ. இல்லை, பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பாக தேவைப்படும். இதில் பல அளவுலையான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதில் சம்மந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்களில் பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது தனியாக ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். ஏன்னா நிறைய இடத்துல கோயில் நிலங்கள், அப்புறம் ஏரி, அப்புறம் குளங்கள், நீர்நிலைகள் நிறைய இடத்துல பத்திரம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நிறைய இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதாகவும் நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. அனைத்தும் துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பத்திரப்பதிவுத்துறையில் துரிதமாக விசாரிக்கப்பட்டு அந்த பத்திரங்கள்லாம் ஸ்போல்டு பண்ண வேண்டும். எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள், எதனால, யார் பண்ண, எப்படி பண்ணாங்க, ஏன்னா யாருடைய சம்மந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அந்த பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ராரு, அப்புறம் அதில் யார் அங்கே இருந்தாங்க, யார் மூலமா நடந்துச்சு, இது அப்போ இருந்த துறையில் யார் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தா, இது அனைத்தும் நம்ம பார்க்க வேண்டியது. நிறைய போலி பத்திரங்கள் இப்போ புகாராக வந்துட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல. இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய விசாரிக்கப்பட வேண்டிய கட்டாயம். ஆமா, இப்போ வந்தோன்னு இவ்வளோ பெரிய விசாரணை இதுக்கு முன்னாடி இந்த அரசு நடந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் விரிவேறதுக்கு உடனே சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் நடந்த மோசடி புகார்கள் கொடுத்து 1வது சிபிசிஐடிக்கு போயிட்டாங்க. 1வது யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, 1வது இவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. ஆனால் பல புகார்கள் இருக்கு. நம்ம வந்து எதெல்லாம் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுதோ, எதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து பத்திரம் முடிக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து அந்த ஜேசி வந்து புகார் அளிச்சுட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிஞ்சிருக்காங்க. அதில் ஹெச்ஆர்என்சியை நிறைய பேர் ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஹெச்ஆர்என்சியில் அவங்களுடைய வேலையை அவர் கரெக்டாக வந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசி வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. அதே மீறி பத்திரப்பதிவு நடந்திருக்கு. இது மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. அங்கே அதிகாரிகள் மட்டத்திலையும் அதுக்கு மாவட்ட மட்டத்திலும் இன்னும் வேறு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். அந்த துறை அமைச்சர்களும் இது மாதிரியான எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள் நடந்திருக்கோ அந்தந்த துறை அமைச்சர்கள் கடந்த சில நாட்களாக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக வேற ஏதாவது பொதுமக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரியான போலி பத்திரங்கள், நீர்நிலைகள், புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் அது கோயில் நிலங்கள் இது மாதிரியான வந்திருந்தால் கண்டிப்பாக கவனத்துக்கு கொண்டு வாங்க. விரிவான விசாரணை நடத்தப்படும். நிறைய கேஸ் ஃபைல் பண்ணாமல் கடந்த 5 வருஷத்துல ஒரு நாள் சிபிசிஐடி போயிருக்கான்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் அண்ட் கேஸ். இது வந்து முறைகேடு, இது வந்து கிரைம் அஃபென்ஸ். இது கண்டிப்பா வந்து கிரிமினல் அஃபென்ஸ், சிவில் டிஸ்பியூட் இல்லை. இது சொத்து பிரச்சனை இல்ல ஃபேமிலி டிஸ்பியூட் தான். இது வந்து முற்றிலும் கிரிமினல் விசாரணை செய்யக்கூடிய வழக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நீங்க புறம்போக்கு நில நீர்நிலைகளா அவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்க வந்து அரசுக்கு தெரியாமல் நீங்க பத்திரம் முடிக்கிறது முற்றிலும்
குற்ற சம்பவம் அது கண்டிப்பா அது வந்து சார் உங்க கூட்டணிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்துல உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார் இருக்கும்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையே. இல்ல நீங்க நீங்க மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தா இல்ல உங்களுக்கு யாரு முன்கூட்டி ஆதரவு கொடுத்த பேச்சுவார்த்தை திருமாவளவனின் இருக்கு நிலை பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லையா? அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் அவன் பதில் சொல்லுவாங்க? திமுக சொல்லக்கூடிய இப்ப எல்லாம் சொல்றாங்கன்னா நாங்க இத்தனை 5 வருஷமா இந்த இடத்த பதிவு செய்யல, நாங்க பதிவு செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தோம். பரந்தாமலை வார்த்தை சொல்றாரு, பழனி போய் மொட்டை போடலாம், பழனிக்கே மொட்டை போடலாம். பத்திரப்பதிவுத்துறையில இப்ப நீங்க இந்த இது மட்டும் இல்ல, நாங்க தான் சொல்றோமே, இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளவு பேர் சஸ்பென்ஷன்ல இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்கங்க வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் நடந்து பத்திரப்பதிவுல நாங்கள் இப்பவும் ஓப்பனா சொல்றோம், பத்திரப்பதிவுத்துறையில கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் இருந்தால் கொண்டு வாங்க. எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கும். கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்ய போகும். ஏன்னா நிறைய இது எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவுல யாரையும் மன்னிக்கும் பட்சம் வந்து கண்டிப்பா 100% நடக்கும். வேற ஏதாவது நேற்று மதுரை கும்பகோணம் பேசும்போது ஒரு வாக்கு சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலைங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரியுது. தாவேக்கால இருந்து இல்ல அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பா திமுகவா இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச இல்ல திமுக இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது நான் சொன்னது இப்ப திமுக தான் வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்க திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்றோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சியில் ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து 2 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கு மேல பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ணவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக, அவங்களுடைய தலைமை சார்பாக, செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். ஸோ நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போவும் சொல்றோம், இன்று அளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. திரு ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா அவங்க இருக்கிறது அமர்க்கிறது தான். அவங்க எப்படி இல்ல அதை தெளிவா தான் அங்கிருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சியில் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, எம்எல்ஏக்களும் நீங்க பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களிச்சாலே அரசை டிஸ்மிஸ் பண்றோம், அரசுக்கு எதிராக பண்றோம். ஸோ அதை தானே அவங்களுடைய முயற்சி. ஸோ அந்த முயற்சியை தானே இப்போ அவங்க கொண்டு வரதுக்காக விலை பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்போ வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டு இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இது வரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுக பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதான சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்ப வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. சார் என்ன சொல்றாருன்னா, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா திமுக அதிமுக அலையன்ஸ் அதாவது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தார்? இல்ல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. அவர் இன்னொன்னு, திமுக தனியா நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக ஓடலாம் இல்ல, திமுக தனியா நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வரும். திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெருமான அவங்க வந்து 18, 19, 20% காணதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவர் இருந்ததாலும் ஐஎம்எல் இருந்ததாலும் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்ப இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து பாமக எல்லாம் சேர்த்துதான். திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியும். அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அரித்மெட்டிக். இப்போ போன தடவை ஆட்சி அமைத்து ஏன் 2011 2014 அவ்வளோ பெரிய படுதோல்வி அடைஞ்சாங்க?
அவங்க ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருந்தனால காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. ஸோ அவங்க இவ்வளவு தூரம் சீட்டு வாங்கினதும் காங்கிரஸால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ அது வந்து அந்த அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினது பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவுடன் சேர்ந்து நினைச்சா யாரு கூட இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ அதில் எந்த தவறும் இல்லையா. அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்யறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்போ சொல்ற காரணம் ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா. அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா. ஸோ அதை தான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேற எந்த காரணம் சார் திமுக இருந்து ஒருத்தர் சார் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில இருந்து உத்தரவு போட்டிருக்கிறதா ஒரு பேர் இல்லை. நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில். ஏன்னா முன்னாடிலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறப்ப கட்சி அறிவாலயம் பக்கமும் போக மாட்டார். சென்னையில் இருந்தால் அறிவாலயம் பக்கமும் போகிறதில்ல. அந்த சேண்டாப் லைன் அவர் தெருவுக்குள்ளே எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த தெருவில் தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகேட் போட்டு உள்ளே யாரும் அனுமதித்தில்லை. ஆனால் எனக்கு லண்டனில் போய் கட்சி நடத்திட்டு இருக்கான். லண்டன்லேருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு அதுதான் அந்த கட்சி இருக்குது. அவங்க அங்கேருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளோ அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை லண்டன்லேருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னென்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கேருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்துருக்காது. இன்னைக்கு செய்தித்தாள்களில் பல வந்திருக்கு. இதை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அங்கே போகிறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்களோடு இந்த கூட்டணி கட்சியினர் பயணிப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதற்கு மேலே சுயநல முடிவை வந்து திமுக எடுக்குமானால் இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம் சார். அதே போல காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள்ல திமுக வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இல்லை இது எல்லாமே வந்து அவங்களுடைய திட்டங்கள் தானே. இதெல்லாம் சென்ஸ் பண்ணி தானே இதெல்லாம் அவங்க பேசப்பட்டனால தானே அவங்க வந்து பாஜக உடனும் அதிமுக சேரணுன்றதால இவங்கள வெளியே வந்தாங்க. கூட்டணி கட்சிகளை எதுக்காக வெளியே வந்தாங்க. அவர்கள் யாரும் வந்து திமுக வந்து இந்த மாதிரி நேரத்தில் கைவிட்ட வேண்டிய அவசியம் இல்லையா. அவர்கள் இப்படி தவறான முடிவு எடுத்தால் அந்த முடிவிற்கு அவர்கள் என்ன சுயநலமோ அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள அந்த குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள அந்த முடிவு எடுக்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட. பட் மற்ற கட்சியினர் அந்த எப்படி அந்த கொள்கைக்கு எதிராக காங்கிரஸ் வர வேண்டிய தேவையே இல்லையே. அதிமுக வந்து அரசுக்கு பெரும்பான்மை இருக்கும்போது இல்ல அந்த ரெசிக்னேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி ரெசிக்னேஷனை இன்னைக்கு அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக தலைமை யாரோட கணக்கார இருக்க தெரியல. அதிமுக தலைமை என்ன செஞ்சுட்டு இருக்கு தெரியல. அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு யாருக்குமே தெரியும். அதிமுக தலைமையை நம்பி யாரு பயணிப்பா. நான் ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற நீங்க ஒரு 20 பத்திரிகையாளர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் வந்து பத்திரிகை துறையில நீங்க நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர்